له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلقكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله المولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகநாயன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் அரசோச்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் பரிசுத்த உறவினர்கள் அன்னவரை தொடர்ந்தவர்களை தொடர்ந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் செய்ய வேண்டாம் தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக இஅ்திகாஃபுடைய நியத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, இன்றைய ஹுத்பாவிலே திருமணம், இஸ்லாம் கூறும் திருமணம் என்ற தலைப்பில் சில முக்கியமான துணுக்குகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இது அதிகம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு சீசனாக, ஒரு காலமாக இருக்கின்றது. எங்களது பிராந்தியங்களிலே பல்வேறு வகையான திருமண வைபவங்களை பல கோணங்களில் அவதானிக்கக்கூடியதாக, பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மொத்தமாக இஸ்லாம் கூறும் திருமணம் சம்பந்தமான தெளிவின்மை இஸ்லாமிய சமூகத்தில் மிக ஆழமாக வேரூன்றி இருப்பதை இன்றைய திருமணங்களில் பல எமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றன. எனவே அந்த வகையில் திருமணங்கள் என்றால் என்ன, திருமணம் என்றால் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாய காலத்தில் இருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, திருமணம் என்பது இஸ்லாத்திலே மிகவும் உயர்ந்த உன்னதமான ஒரு வணக்கமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைத்து மகிழ்கின்ற நிகழ்வு என்பதனை தாண்டி ஒரு மிக பெரும் வணக்கமாக இஸ்லாம் திருமணத்தை அடையாளப்படுத்தி இருக்கின்றது. எந்த அளவு அதன் கனதியும் பாரமும் இருக்கின்றதென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்: எந்த மனிதன் இதா தஸவ்வஜல் அப்து ஃபகத் கமுல நிஸ்ஃப தீனிஹி,
ஒரு மனிதன் ஒரு அடியான் திருமணம் செய்து கொண்டால் அவனுடைய சன்மார்க்க கடமைகளுள் சரி பாதியை பூர்த்தி செய்து கொண்டான் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இது ஒரு சாதாரணமான ஹதீஸ் அல்ல. மிகவும் ஆழமாக உன்னிப்பாக நோக்கப்பட வேண்டிய ஓர் தத்துவம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பது, ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்ற சன்மார்க்க கடமைகளுள் சரி பாதியை சுமந்து நிற்கின்ற ஓர் உன்னதமான வணக்கம்தான் திருமணம் என்பது. அப்படி என்றால் அது எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு கனதியானது, எவ்வளவு பாரமானது என்பதனை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். அது ஏன் அவ்வளவு கனதியான ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதனை நாம் பார்க்கின்ற பொழுது, அதுதான் இந்த உலகத்திலே ஆரோக்கியமான ஒரு சமூகத்திற்காக இடப்படுகின்ற அத்திவாரம். ஒரு குடும்பத்தின் உருவாக்கம், பல குடும்பங்கள் சேர்ந்துதான் ஒரு சமூகமாக மாறுகின்றன. அல்லாஹு தஆலா எங்களை அவனது கலீஃபாக்களாக, அவனது பிரதிநிதிகளாக இந்த பூமிக்கு அனுப்பி இந்த பூமியை வளப்படுத்தி இந்த பூமியிலே வளமுள்ள ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதனை எதிர்பார்க்கின்றார். அல்லாஹ் சொல்லுகின்ற வளமான ஒரு சமூகம், ஒரு குர்ஆனிய சமூகம் உருவாகின்ற பொழுது, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் அந்த தேசத்தை, அந்த சமூகத்தை வந்து சேருகின்றன. இதற்காக இடப்படுகின்ற அத்திவாரம் தான் திருமணம். அதனால்தான் திருமணம் என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே மிகவும் பெருமதியான ஒரு வணக்கமாக பார்க்கப்படுகின்றது. ஹுத்பாவிலே எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. மிக சுருக்கமாகவே சில முக்கியமான விடயங்களை தான் பேசலாம். சகோதரர்களே, ஆம், இஸ்லாம் மிக அழகாக வழிகாட்டி இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தையில் இருந்து, ஏன் ஒரு மனிதன், ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்க வேண்டிய வயதிலிருந்து திருமணம் முடித்து கொடுப்பதன் கடப்பாட்டிலிருந்து மிக அழகாக விரிவாக பேசியிருக்கின்ற இஸ்லாம், ஒரு மனிதனுக்காக நடாத்தப்படுகின்ற திருமண பேச்சு எப்படி நடைபெற வேண்டும், அதன் ஒழுங்குகள் என்ன, ஒரு மணவாளன் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான விதிமுறைகளும் ஒழுங்குகளும் என்ன, ஒரு மணவாளன் தனது மணவாளியை தேர்ந்தெடுப்பதற்கான விதிமுறைகளும் ஒழுங்குகளும் என்ன என்பதனை மிகவும் அழகாக விலாவாரியாக சொல்லி இருக்கின்றது. சுருக்கமாக இப்படி சொல்லலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ உனது மகளுக்கு தேர்ந்தெடுக்கின்ற மணவாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை இப்படி சொன்னார்கள். இதா அதாக்கும் மன் தர்லௌன துஹுலுகஹு வ தீனஹு ஃபஸவ்விஜூஹு வ இல்லா தகுன் ஃபில் அர்தி ஃபஸாதுன் அரீம். மிக முக்கியமான ஹதீஸ். நடைமுறையில் இன்று நாம் வாழுகின்ற எங்களது இந்த உலகத்தில், எங்களது சமூகத்தில் நாம் கண்டுகொண்டிருக்கின்ற ஓர் முக்கியமான அம்சத்தினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். உங்களிடம் உங்களது மகளுக்கான மணவாளன் எப்படி இருக்க வேண்டும், யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இப்படி சொன்னார்கள். நல்ல சன்மார்க்க பற்றும் நல்ல பண்பும் உள்ள ஒரு மனிதன் உங்களிடம் வருகின்ற பொழுது அவனுக்கு நீங்கள் உங்களது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஒரு மணவாளனை தேர்ந்தெடுப்பதற்காக இஸ்லாம் முன்வைத்திருக்கின்ற மிக முக்கியமான 2 அம்சங்கள். ஒன்று, அவனிடம் சன்மார்க்க நெறி இருக்கின்றதா, சன்மார்க்க பற்றி இருக்கின்றதா, சன்மார்க்கத்தின் பிரகாரம் வாழக்கூடிய மனிதனாக அவன் இருக்கின்றானா. 2,
அவனிடம் நல்ல பண்புகள் இருக்கின்றதா, மனித பண்புகள் இருக்கின்றதா? இந்த இரண்டையும் சன்மார்க்கப்பட்டுள்ள மனிதனிடம் நல்ல பண்புகள் இயல்பாக இருக்கும். சில வேளைகளில் மார்க்க வணக்க வழிபாடுகளில் சற்று குறைபாடுள்ளவனாக இருந்தாலும் அவனிடம் மனித பண்பு உயர்ந்து நிற்கும். அதனால் தான் இரண்டையும் தனியாக வேறுபடுத்தி சொன்னார்கள். இந்த இரண்டு பண்பும் கொண்ட ஒரு மனிதன் உங்களது மகளை திருமணம் கேட்டு வருகின்ற பொழுது அவனுக்கு நீங்கள் உங்களது மகளை திருமணம் செய்து கொடுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மணவாளனை தேர்ந்தெடுப்பதற்காக முன்வைத்திருக்கின்ற இந்த அளவுகோலை தாண்டி நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது இல்ல, இப்படி இந்த அளவுகோலை நீங்கள் மீறி வேறு எதனையாவது அளவுகோலாக கொண்டு உங்களது மகளுக்கான மணவாளனை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தகுன் ஃபில் அர்தி ஃபஸாதுன் அரீத் என்று சொன்னார்கள். இந்த பூமியிலே மிக பெரும் குழப்பம் உண்டாகும் என்று சொன்னார்கள். இது மிகவும் பாரமான ஒரு வார்த்தை. உங்களது வீட்டிற்குள் உங்களது குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் என்று சொல்லவில்லை. மாற்றமாக இந்த பூமியிலே இந்த சமுதாயத்திலே மிக பெரும் சிக்கலை பிரச்சனையை அது ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். அது எப்படி? குடும்பத்தில் தானே அந்த பிரச்சனை இருக்கின்றது என்று நாம் சிந்திக்கலாம். முறையான ஒரு கணவனாக அவன் இல்லை என்றால், சகோதரர்களே, தனது மனைவியை முறையாக கவனிக்காத, பராமரிக்காத, நல்ல முறையில் நடந்து கொள்ளாத ஒரு கணவனாக அவன் இல்லை என்றால் மிக பெரும் சமூக பிரச்சனைகள் அங்கே தோன்றுகின்றன. கணவனும் மனைவியும் வேறு திசைகளில் பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களது குடும்பம் மட்டுமல்ல அங்கே சிதைந்து நிற்பது, இந்த பூமியை அசுத்தமாக மாறிவிடுகின்றது. அந்த சமூகம் சீரழிந்து சின்னா பின்னமாகின்றது என்பதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள். நாம் ஒவ்வொருவரும் எங்களது மனச்சாட்சியை தொட்டு கேட்போம். நான் எனது மகளுக்காக தேர்ந்தெடுத்த அல்லது தேர்ந்தெடுக்க போகின்ற மணவாளன் ஒரு நல்ல அல்லாஹ்வை பயந்த சன்மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதன்மைப்படுத்தி சிந்திக்கின்றோமா? நாங்கள் ஒவ்வொருவரும் முதலாக கேட்பது அவர் என்ன வேலை செய்கின்றார். நான் உத்தியோகம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. அதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய விடயங்களை விட்டு விடுகின்றோம். அவர் எங்கு தொழில் புரிகின்றார், எவ்வளவு சம்பளம் எடுக்கின்றார், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்றாரா? சகோதரர்களே, இப்படியான கேள்விகளை மட்டும்தான் கேட்கின்றோம். அப்படியானவருக்கு எவ்வளவு கொடுக்க வந்தாலும் பரவாயில்லை, பல கோடிகளை கொட்டி கொடுக்க தயாராக இருக்கின்றோம். கொடுத்து திருமணம் முடித்து விடுகின்றோம். என்ன நடக்கின்றது? அக்கறை பற்றியுள்ள காலி நீதிமன்றத்திற்கு சென்று எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது பற்றி கேளுங்கள். இலங்கையிலே அண்மையில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வின்படி இலங்கை நாட்டிலே ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் 400 விவாகரத்து வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. 1-2 அல்ல, 400 வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. அதாவது சட்டபூர்வமாக வெளிப்படையாக நீதிமன்றத்திற்கு வந்த வழக்குகள் பற்றிய தீர்ப்பு. வெளிவராமல் பிரிந்து பல வருடங்களாக வாழுகின்ற பல குடும்பங்கள் இருக்கின்றன. சகோதரர்களே, திருமணம் முடித்து 2 மாதங்கள் தான் கடந்து சென்று விட்டன. விவாகரத்தை வேண்டி காலி நீதிமன்றத்திலே இருவரும் இருக்கின்றார்கள். 10 வருடம் 20 வருடம் வாழ்ந்ததற்கு பிறகு விவாகரத்து தேவைப்படுகிறது. அதை விடுங்கள், பேரப்பிள்ளை கண்டதற்கு பிறகு கூட விவாகரத்து வேண்டும் என்று காலி நீதிமன்றங்களை நாடி நிற்கின்ற பலர் எமது சமூகத்தில் இருக்கிறார்கள். என்ன காரணம்? யார் காரணம்? எங்கிருந்து இந்த பிரச்சனைகள் தோற்றம் பெறுகின்றன?
இதற்கு எதுவும் ஆழமான ஆய்வுகள் தேவையில்லை சகோதரர்களே. நான் மேலே சொன்ன நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மணவாளனை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்கள் கை கொள்ள வேண்டிய, நீங்கள் முன்வைக்க வேண்டிய அளவுகோல், அந்த அளவுகோலின் பிரகாரம் நான் எனது மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தேனா? இதுதான் விடயம். ஒரு மணவாளன் மட்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. மணப்பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். 1, அவளது அழகுக்காக. 2, அவளது பொருளுக்காக. 3, அவளது பரம்பரைக்காக. 4, அவளது தீனுக்காக, அவளிடம் இருக்கின்ற சன்மார்க்க பற்றுக்காக என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தித் தீன், சன்மார்க்க பற்றுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து நீ வெற்றி பெற்றுக் கொள் என்று சொன்னார்கள். இதுதான் ஒரு மணவாளியை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு மணவாளன் முதலாக வைக்க வேண்டிய அளவுகோல் இதுதான். மணப்பெண் சன்மார்க்க பற்றுள்ள பெண்ணாக இருக்கிறாளா? அவளிடம் அல்லாஹ்வுடைய அச்சம், ஒரு பெண்ணிடம் அடிப்படையில் இருக்க வேண்டிய அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு எல்லாம் இருக்கின்றதா என்பதைத்தான் ஒரு மனிதன் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நடைமுறைகள் தவற விடப்படுவதனால் வாழ்க்கையில் இருவரும் சலிப்புற்று விடுகிறார்கள். மனத்தகைப்புடனேயே வாழ்க்கையை கடத்துகிறார்கள். பலரும் பகிரங்கமாக சொல்லுகிறார்கள், திருமணம் என்ற இந்த கோட்டையிலிருந்து வெளியாகுவதற்கு ஏதாவது துவாரங்கள் இருக்கின்றனவா என்று தேடுகிறார்கள். நான் பிள்ளைகளுக்காகத்தான் வாழுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். திருமணம் முடித்து 40 ஆண்டுகள் காலம் வாழ்ந்து பேர குழந்தைகள் கண்டு, பேர குழந்தைகளை கண்டதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், வாழ்வு வெறுத்து விட்டது என்று சொல்லுகிறார். திருமணம் முடித்து 1 மாதம் கூட கடந்து செல்லவில்லை, விவாகரத்தை வேண்டி நிற்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களை, என்ன காரணம்? அவன் மனிதனா என்று பார்க்கவில்லை. மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மாப்பிள்ளையாகத்தான் அவரை பார்த்தோம். அவர் ஒரு மனிதனாக இருக்கிறாரா? மனித பண்புகள் அவரிடம் இருக்கிறதா? சன்மார்க்கம் அவரிடம் இருக்கிறதா என்பதனை மணவாளியின் குடும்பத்தினர் பார்க்கவில்லை. மணவாளன் மனைவியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவள் அழகாக இருக்கிறாள், நல்ல பரம்பரையில் இருக்கிறாள், நல்ல செல்வம் இருக்கிறது, கொழுத்த சீதனம் எமக்கு கிடைக்கிறது. ஒரு வீட்டிற்கு 4 கோடி 3 கோடி 5 கோடி செலவு செய்து ஒரு வீட்டை கட்டி மிக பிரம்மாண்டமான திருமண ஏற்பாடுகளை செய்து ஒரு மாப்பிள்ளை மாட்டை வாங்குகிறோம். அவரும் அதைத்தான் யோசித்தார். நல்ல செல்வந்த குடும்பத்தில் நான் திருமணம் செய்கிறேன், அதுதான் அவரது இலக்காக இருந்தது. 1 மாதம் கூட செல்லவில்லை, விவாகரத்தை வேண்டி நிற்கிறார். மிக மோசமான சமூக சீரழிவுகள் இதன் பின்னணியில் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. தனது வியர்வையை, இரத்தத்தை சாராக புளிந்து இரவு பகலாக ஓடி உழைத்து, எங்களது பிராந்தியத்தில் வாழுகின்ற ஒரு தகப்பன், ஒரு பெண் பிள்ளையை பெற்றுவிட்ட தகப்பனின் கடைசி இலக்கு என்ன தெரியுமா? ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும், எனது மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை எடுக்க வேண்டும். அதுதான் அவரது வாழ்வின் கடைசி இலக்காக கொள்ளப்படுகின்ற அம்சம். எல்லோரையும் சொல்லவில்லை, பெரும்பாலானவர்களுக்கு இது பொருந்தும். இரவெல்லாம் ஓடி உழைக்கிறார். அவர் கூட எதனையும் மன திருப்தியோடு மகிழ்ச்சியாக உண்ண குடிக்கவில்லை. வாழ்க்கையை அவர் அனுபவிக்காமல் அவரது சொந்த வாழ்வை துறந்து இரவு பகலாக ஓடி உழைத்து கட்டிய அந்த வீட்டில்
மருமகன் வந்து 2 மாதங்கள் கூட செல்லவில்லை. உனது தந்தையை தாயை இந்த வீட்டை விட்டு நீ வெளியேற்ற வேண்டும், அப்பொழுதுதான் நாம் வாழலாம். பகிரங்கமாக சொல்லுகிறார் நீதிமன்றத்திலே. பல வித்தியாசமான வழக்குகளை நாம் சந்திக்கிறோம். காலை நீதிமன்றத்திற்கு சென்று திரும்புகின்ற பலர் எங்களை நாடி வருகிறார்கள். உலக வரலாற்றிலே நாம் இதுவரை கேள்விப்படாத புதுமைகளை சொல்லுகிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வேகமான இந்த உலகு, மிக வேகமாக இன்றைய உலகு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. திருமணம் என்பது தேவையற்ற ஒன்று. லிவிங் டுகெதர், ஒரு ஆணும் பெண்ணும் ஏதோ சேர்ந்து இருந்தால் போதும் என்கின்ற ஒரு கருத்தாடலோடு இன்றைய உலகமயமாக்கல் முழு உலகையும் மூடிக்கொள்கின்றது. சகோதரர்களே, ஏன் இவைகளை எல்லாம் தாண்டி ஒரு ஆண் ஆணை திருமணம் செய்யலாம், பெண் பெண்ணை திருமணம் செய்யலாம் என்கின்ற மிக மோசமான மனித பண்பாட்டிற்கு அப்பாற்பட்ட, மனித இனத்திற்கு அப்பாற்பட்ட மிருக செயற்பாடுகளை இன்றைய உலகு மிகவும் கவர்ச்சிகரமாக அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இப்படியான இந்த பயங்கரமான உலகில் இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு உன்னதமான குடும்ப கட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு ஆரோக்கியமான ஒரு சமூகம் நிறுவப்பட வேண்டும் என்றால் அதை பற்றி கவனமாக நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். பல கோடிகளை அள்ளி இறைத்து திருமணம் முடித்து விவாகரத்திற்கு வருகின்ற பொழுதுதான் தலையிலே கையை வைத்து அடிக்கின்றார். எவ்வளவு பெரிய மகா தவறை செய்துவிட்டு இவனை நான் மாப்பிள்ளையாக கொண்டதற்கு ஒரு கூலி தொழில் செய்பவனை நான் மாப்பிள்ளையாக கொண்டு வந்திருக்கலாமே என்று பதறுகின்ற பல தகப்பன்களின் கண்ணீரை நாம் காண்கிறோம். அந்த நேரம் தான் இந்த வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார். காசு பணம் மட்டுமல்ல சகோதரர்களே வாழ்க்கை. காசு பணம் மட்டுமல்ல. காசு இருந்தால் வெளிப்படையில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை வாழலாம். ஆனால் உள்ளங்கள் பிரிந்துதான், பல குடும்பங்களில் உள்ளங்கள் பிரிந்துதான் இருக்கின்றன. காரில் ஒன்றாக முன் இருக்கையில் அமர்ந்து இருவரும் பக்கத்தில் அமர்ந்து பயணிக்கிறார்கள். மிக மகிழ்ச்சியான ஒரு தம்பதி என்று எல்லோரையும் எண்ணிவிட வேண்டாம். இங்கு அதிகமானவர்கள் சைக்காலஜிக்கல் டிவோர்ஸ், உளரீதியாக விவாகரத்தை பெற்று வாழுகிறார்கள். ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக எந்த தொடர்பும் இல்லாமல் பல வருடங்கள் வாழுகின்ற இளம் தம்பதியினர் இருக்கிறார்கள். கள யதார்த்தத்தை பேசுகிறது. நான் ஒன்றும் சோடித்து கதைக்கவில்லை. வசதி இருக்கிறது, வனப்பு இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, கோடிகள் இருக்கின்றன. ஆனால் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. வாழ்வை தொலைத்து விட்டார்கள். என்ன மிஞ்ச போகின்றது என்று கேட்கிறேன். எதனை தேடிக்கொள்ளப் போகிறோம்? சகோதரர்களே, மனித பண்பும் மனித நாகரிகமும் கொண்ட ஒரு ஏழை மகனாக இருந்தாலும் எனது மகளை நன்றாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு கணவன், அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கணவன், அவளை எப்பொழுதும் தாங்கக்கூடிய ஒரு கணவன், அல்லாஹ்வை பயந்து சன்மார்க்க வழி நடக்கின்ற ஒரு மாப்பிள்ளை, அவன் போதும் என்றெண்ணிய தாய் தந்தையர்கள் அவனுடைய சொந்த தாய் தந்தையர்கள் போன்று அவனிடம் இருக்கிறார்கள். பெற்ற தாய் தந்தையர்களைப் போல மாமா மாமியை பார்த்துக் கொண்டு பல அர்ப்பணங்களை செய்யக்கூடிய பல நல்ல உள்ளம் கொண்ட பலரை காண்கிறோம். அவர்கள் அங்கே தனது மகளுக்கான மணவாளனை மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்வைத்த அளவுகோல் அவனிடம் சன்மார்க்கப்பட்டிருக்கின்றதா? அவனிடம் நல்ல மனித பண்புகள் இருக்கின்றதா? இதுதான். எனவே சிந்தியுங்கள். ஒரு கணவனை, ஒரு மணவாளனை, ஒரு மணவாளியை தேர்ந்தெடுப்பதற்கான அடிப்படை என்னவென்று சிந்தியுங்கள். நான் தேர்ந்தெடுத்த எனது மணவாளி, எனது மனைவி
அவளிடம் இஸ்லாம் இல்லை என்றால் ஒரு பொழுதும் நான் எனது குழந்தைகளை இஸ்லாமிய குழந்தைகளாக பெற்றெடுக்க முடியாது, வளர்த்தெடுக்க முடியாது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை என்னால் ஒரு பொழுதும் உருவாக்க முடியாது. ஒரு தாயின் மடிதான் குழந்தைக்கான ஆரம்ப பள்ளிக்கூடம். அந்த தாய் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு பாலூட்டாவிட்டார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு உணவூட்டுகின்ற பழக்கத்தை கொண்டவளாக அந்த தாய் இல்லை என்றார். குழந்தைகளுக்கு மகனே இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, பெரியவர்களை மதித்து நட, சிறியவர்களுக்கு அன்பு காட்டு, பெற்றோரை மதித்து நட என்கின்ற பண்பாடுகளையும் பக்குவத்தையும் சொல்லி வளர்க்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் அற்றவளாக நான் தேர்ந்தெடுத்த எனது மனைவி இருந்தால் நிச்சயம் நாம் நினைக்கின்ற ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முடியாது. அழகை மட்டும்தான் பார்த்தேன், அழகை மட்டும்தான் பார்த்தேன். சகோதரர்களே, அழகு மிக வேகமாக கசந்து விடும். எங்கோ தேடி அலைகிறார் எதனையோ. ஆம், திருமண பந்தத்திலே, ஒரு திருமணத்திலே இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம், ஒரு மணவாளனை மணவாளியை தேர்ந்தெடுப்பதற்கான அடிப்படை அளவுகோல் என்ன என்பதனை புரிந்து கொள்வது. இது முதலாவது விடயம். திருமணம் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். ஒட்டுமொத்த சன்மார்க்க கடமைகளுள் சரி பாதிக்கு நிகரான ஒரு அற்புதமான வணக்கம். அது எப்படி நடைபெற வேண்டும் என்பது இரண்டாவது அம்சம். சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅலினு பின்னிகாஹ் வஜஅலூஹு ஃபில் மஸாஜித். நிகாஹை பகிரங்கமாக அறிவியுங்கள், பள்ளி வாசல்களில் அந்த திருமணத்தை நடாத்துங்கள், திருமண ஒப்பந்தத்தை பள்ளி வாசல்களில் நடாத்துங்கள் என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. ஏன் இன்னார் இன்ன மணமகளை திருமணம் செய்திருக்கின்றார் என்பது தெரிய வேண்டும். பலரது உள்ளங்களில் ஏற்பட போகின்ற கிளர்ச்சிகளை, அது சந்தேகங்களுக்கு அது பதிலாக அமையும். அதனால் தான் திருமணத்தை பகிரங்கமாக செய்வது. ஆம், பள்ளிவாசல்கள் ஈமான்தாரிகள் கூடுகின்ற இடம், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வந்து சேருகின்ற இடம். பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்கள் தம்பதியினருக்காக, அந்த திருமணத்தில் கலந்து கொள்கின்றவர்கள் தம்பதியினருக்காக துஆ செய்வார்கள். அல்லாஹ்வுடைய மலக்குமார்களின் பிரார்த்தனை அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல நேரத்தில், ஒரு நல்ல இடத்தில் நல்லவர்களை சாட்சியாளர்களாக வைத்து செய்யப்படுகின்ற திருமணம் அது ஆயிரங்காலத்து பயன். ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் உடைத்தருகின்ற ஒரு அம்சம் அல்ல அது. அப்படி அதனை மிக பக்குவமாக அழகாக நடத்த வேண்டும். ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் என்று நடாத்துகின்ற சடங்கு அல்லாது. அது அப்படியான ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. அது ஒரு வணக்கம். அல்லாஹ்வை தொழுகின்ற மனிதன், தொழுகையில் நிற்கின்ற மனிதன் எப்படி தொழுவான், எப்படி பயபக்தியோடு கவனமாக அதனை கழிப்பான். திருமண வைபவத்தில் மிகவும் கவனமாக அவர்களுக்கான ஒரு சாட்சியத்தை நாம் பகர்கின்றோம். அவர்களுக்காக அல்லாஹ்விடம் ஒப்பற்ற ஒரு பிரார்த்தனை, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்கின்ற ஒரு ஒப்பற்ற பிரார்த்தனையை செய்கின்றோம். சகோதரர்களே, காசு இன்று மேலாடுகின்றது. தனது அடிப்படையையும் ஆரம்ப நிலையையும் மறந்து கொஞ்சம் காசு வந்ததும் போடுகின்ற ஆட்டம் இருக்கின்றது. அளவே இல்லை. திருமணங்கள் மிக பெரும் கேலி கூத்தாக மாறி வருகின்றன. குறிப்பாக திருமண மேடைகள், ஆணும் பெண்ணும், ஒரு பெண்ணை மணவாளன் முதலாக சந்திக்கின்ற அந்த தருணம், ஊர் புடை சூழ, ஊரில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஆண் பெண் கலப்போடு புடை சூழ பார்த்து ரசித்து மகிழ்ந்து மிகப்பெரிய ஹராத்தை பகிரங்கமாக செய்கிறார்கள்.
ஹராம் ஹராம் தான். அது நான் செய்தாலும் சரி, யார் செய்தாலும் சரி, ஹராத்தை ஹராம் என்று பகிரங்கமாக சொல்ல வேண்டும். பொதுவெளிகளில், மைதானத்தில், கடற்கரை ஓரங்களில், ஹால்களில் ஊரையை அழைத்துக் கொண்டு வைத்து பல பல்லாயிரம் ரூபாய்கள் செலவு செய்து மணப்பெண்ணை அலங்கரித்து மேடையில் வைத்து ஊருக்கே காட்சிப்படுத்துகின்ற ஒரு அசிங்கமான நிகழ்வுதான் பல திருமணங்களில் இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமா என்று கேட்கின்றேன். நல்ல துஆக்கள் அவர்களுக்கு கிடைக்குமா என்று கேட்கின்றேன். நல்லவர்களின் துஆக்களோடு, அல்லாஹ்வின் ஆசீர்வாதத்தோடு தொடங்க வேண்டிய திருமணங்கள் ஷைத்தானிய கலாச்சாரத்தோடு தொடங்கப்படுகின்றன. அது எங்கு முடியும் என்று சிந்தியுங்கள். இப்படியான மணவாளனின் குடும்பத்தினர், பெண்கள், அந்த பெண்ணுக்கு மஹரமானவர்கள் அவ்விடத்தில் நின்று அதனை அழகாக மகிழ்ச்சியாக செய்யலாம். ஊரை கூட்டி வைத்து செய்கின்றோமே, வெட்கம் இல்லையா? அவ்விடத்திலே குழுமி இருக்கின்றோமே நகராமல், வெட்கம் இல்லையா? ஆண்மை இல்லையா? அப்படித்தான் கேட்க வேண்டும். இன்று என்ன நடைபெறுகிறது? அவ்விடத்தில் பார்ப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்று வாட்ஸ்அப் குழுமங்கள். சகோதரர்களே, மணப்பெண்ணை அப்படியே போட்டோ எடுத்து இன்று தலையை கூட மூடுவதில்லை. நாகரிகம் என்ற பெயரில் மேற்குலகில் இருந்து கொட்டப்படுகின்ற குப்பைகளை, கூலங்களை, அசுத்தங்களை திருமணம் என்ற பெயரில் அரங்கேற்றி வருகின்ற இந்த அனாச்சாரம் ஒழிய வேண்டும். மணப்பெண்ணை போட்டோ எடுத்து பல விதமாக அவனது போட்டோ எடுக்கின்ற திறமையை அங்குதான் காட்டுகிறார். எடுத்து முழு உலகம் பார்க்கும்படி அது அனுப்பப்படுகின்றது. எல்லோரும் பார்க்கிறார்கள். வாட்ஸ்அப்பை திறந்து அந்த முழு போட்டோவையும் பார்த்து ரசிக்கிறார்கள். என்ன இது? எங்கே இஸ்லாம்? இதில் இஸ்லாம் பேசுகின்றவர்கள், இஸ்லாமியவாதிகளும் இதற்குள் இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஹராம். அவர்கள் நல்ல ஆசீர்வாதத்தோடு வாழ்வை துவங்கவில்லை என்பதுதான் அர்த்தம். எதனையும் பெருமைக்காக செய்ய தேவையில்லை. பெருமை என்பது இஸ்லாத்தில் இல்லை. எந்த ஒரு மனிதனுக்கும் பெருமை அடிக்க முடியாது. சகோதரர்களே, பெருமைக்காக செய்யப்படுகின்ற கருமங்கள் இருக்கின்றதே ஒரு திருமண வைபவத்தில் சகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. பல லட்சங்களை அள்ளி இறைக்கிறார்கள். வெறும் ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன், ஒரு மருதாணி நிகழ்வு அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு, பல லட்சங்களை அள்ளி அள்ளி இறைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாவம்! எத்தனையோ குடும்பங்கள் வாழ வழி இல்லாமல் தவிக்கின்ற இந்த காலத்தில் ஏனப்பா இப்படி அநியாயமாக செலவு செய்கிறார்? இந்த நன்னாளில் 4 ஏழைகளுக்கு உணவளித்து பார், அற்புதமான ஒரு மகிழ்வை நீ பெற்றுக் கொள்வாய். இரவு பகலாக வெளிநாடுகளில் நீ ஓடி உழைத்த பணம் இப்படி ஏன் வீண்விரயமாக அல்லாஹ் விரும்பாத வழியில் செலவு செய்யப்படுகின்றன? சிந்தித்துப் பார். ஒவ்வொன்றாக மிம்பர் மேடையில் சொல்ல முடியாது, வெட்கமாக இருக்கின்றது. எனவே அவைகளில் ஒழுக்கத்தை பேணிக் கொள்வோம். சகோதரர்களே, எல்லாவற்றிலும், எல்லா அம்சங்களுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு அடக்கத்தை பேணுவர். வலிமா என்ற பெயரில் நடாத்தப்படுகின்ற ஒரு மாபெரும் வேட்டை. வலிமா என்றால் ஒரு சுன்னத்தான, ஒரு மாப்பிள்ளை போடுகின்ற சாப்பாடு, ஒரு மிக முக்கியமான இஸ்லாம் விரும்புகின்ற ஒரு சுன்னத்தான ஒரு சாப்பாடு. மிகவும் மகிழ்ச்சியான அம்சம். உன்னிடம் வசதி இருந்தால் உனது வசதிக்கு ஏற்ப உனக்கு நெருக்கமானவர்களை, தெரிந்தவர்களை அழைத்து அளவோடு செய்து கொள்ளலாம். எல்லை மீற தேவையில்லை. எல்லை மீற தேவையில்லை. ஒரு மனிதனுக்கு உணவளிக்கின்ற முறை எப்படி? ஒரு மனிதனது அடிப்படை உரிமை, ஒரு மனிதனது கண்ணியம், ஒரு மனிதனது கௌரவம்
எப்படி உணவளிக்கின்ற பொழுது பேணப்படும் என்பதனை மிக கவனமாக நாம் திட்டமிட வேண்டும். ஒரு 1000 பேருக்கு நாம் சாப்பாடு ஏற்பாடு செய்கின்றோம் என்றால் அந்த 1000 பேரும் வந்திருந்து அழகாக உட்கார்ந்து கௌரவமாக நிறைவாக சாப்பிட்டு செல்லக்கூடிய அளவு அந்த நிகழ்வை அழகாக திட்டமிடலாம். ஒரு திட்டமிடல் இல்லை, எல்லோரையும் அழைக்கிறோம், கண்ட எல்லோருக்கும் சொல்லுகிறோம். ஏன்? பெருமை. பெருமை. நான் குறிப்பாக யாரையும் தாக்கவில்லை, நான் பொதுவான நடைமுறைகளை சொல்லுகிறேன். ஊரை அழைக்கிறோம், வெளியூரில் இருந்தும் கூட்டிக் கொண்டு வருகிறோம், ஆனால் முறையாக அவர்களை கவனிப்பதில்லை. சகோதரர்களே, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் கையை கழுவி ஒரு இருக்கையில் அமர்ந்து வலது கையினால் நிம்மதியாக சாப்பிடுவது, சாப்பிடுவதற்கு இடமில்லாமல் நின்று கொண்டு சாப்பிடுகிறார். இதற்கு இடம் வைத்தது யார் என்று கேட்கிறேன். வலிமா சாப்பாடு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது ஒரு சுன்னத்தான சாப்பாடு என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் வசதி இருக்கின்றதா? வசதி இருந்தால் வசதிக்கு ஏற்ப வீண்விரயம் தவிர்க்கப்பட்டு, அல்லாஹ் விரும்பாத செயற்பாடுகள் தவிர்க்கப்பட்டு அதனை கொடுங்கள் என்றுதான் சொல்லுகிறேன். எனவே நான் திருமணம் சம்பந்தமான இஸ்லாத்தின் முக்கியமான பல விடயங்கள் இருக்கின்றன. நடைமுறையில் காணப்படுகின்ற சில சிக்கல்களை தான் இப்பொழுது பேசுகிறேன். உண்மையாக நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். கட்டாயமாக நாம் ஒரு ப்ரீ மேரேஜ் கோர்ஸ், திருமணத்திற்கு முந்திய ஒரு கற்கை நெறியை ஆரம்பிக்க வேண்டும். அரபு நாடுகளில் கூட அது இருக்கின்றது, சவுதி அரேபியாவில் கூட அது இருக்கின்றது. எப்படி? திருமணம் முடிக்கின்ற தம்பதியினர் 6 மாதங்கள் 4 மாதங்கள் கொண்ட ஒரு கற்கை நெறியை அறிமுகம் செய்து, அந்த கற்கை நெறியை அவர்கள் பூர்த்தி செய்து சர்டிபிகேட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் திருமண பதிவை பெற்றுக் கொள்ளலாம். திருமண வாழ்வு பற்றிய, குடும்ப வாழ்வு பற்றிய அழகான வழிகாட்டல்கள் அங்கே வழங்கப்படுகின்றன. எமது நாட்டிலும் சில ஊர்களிலே, நான் நினைக்கின்றேன் மாவனல்லை போன்ற சில ஊர்களில் இதனை செய்கிறார்கள். ஒரு 4-5 வருடமாக இது சம்பந்தமாக பலரிடம் பேசியிருக்கிறேன். இந்த நாட்டிலே சட்ட ரீதியாக அதனை செய்ய முடியாது. பள்ளி வாசல்கள் ஒத்து வருகின்ற பொழுது பதிவாளரோடு பேசி நாம் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்து இதனை செய்யலாம். நீண்ட காலம் எடுக்காவிட்டால் ஒரு குறுங்கால கற்கை நெறியை மணவாளனையும் மணவாளியையும், மணவாளனின் தாய் தந்தையர்கள், மணவாளியின் தாய் தந்தையர்கள் இவர்களையும் எடுத்து அந்த கற்கை நெறியை நாம் செய்ய வேண்டும். செய்து ஒரு சான்றிதழ் வழங்கி அதன் பின்பு திருமணத்திற்கு அவர்களை உட்படுத்துவது மிகச் சிறந்தது. நாம் வாழுகின்ற இந்த வேகமான உலகு பல்வேறு வழிகளில் எமது வாழ்வை பறித்து செல்கின்றன. பல இளம் தம்பதியினர் சகோதரர்களே திருமண வாழ்வை தொலைத்து பாதைக்கு வந்து விட்டார்கள். இந்த நெருக்கடியில் இருந்து நாம் மீள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் இம் அனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நீ விரும்புகின்ற நல்லடியார்களாக வாழ்ந்து நல்லடியார்களாக மரணிக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் உனது ரஹ்மத்தான மழையை பொழிய செய்வாயாக. யா அல்லாஹ் கடுமையான இந்த சூடான சூழ்நிலையில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு மகிழ்ச்சியான குளிர்ச்சியான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. உனது ரஹ்மத்தான மழையை தேவையான அளவு பொழிய செய்வாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله اللطيف الكريم الرؤوف الرحيم العزيز الحكيم الذي هدانا لدين الإسلام وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة والله ذو الفضل العظيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ثم أما بعد فيا أيها الناس اتقوا الله
اتقوا الله حق التقوى وقال تعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله المولانا العظيم بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم أقول قولي هذا وأستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا ثم أما بعد فيا أيها الناس اتقوا الله حق التقوى واستمسكوا من الإسلام بالعروة الوثقى واحذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى واعلموا أن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وعليكم بالجماعة فإن يد الله على الجماعة ومن شد في النار واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه فقال تعالى قولا كريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد صاحب الوجه الأنبر والجبين الأزهر وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن بقية الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصر عبادك الموحدين اللهم ادفع عنا الغلا والوبا والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون